யாழ்ப்பாணத்தில் நேற்று போதைப் பொருளுடன் பல இளைஞர்கள் கைது. தொடரும் கைது நடவடிக்கைகள். யாழ்ப்பாண நகர் பேருந்து நிலையத்தில் தமிழ் எம்பிக்கள் கண்காணிப்பு நடவடிக்கை. அதிரடியாக களமிறங்கிய அனுர அணியினர். இலங்கையில் தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி. 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 2,94,000 ரூபாயாக விற்பனை. கல்கிசை நீதிமன்ற வளாகத்தில் பிஸ்டல் ரக துப்பாக்கி மீட்பு. விசாரணையை ஆரம்பித்தது போலீசார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி வரை ஒத்திவைப்பு. கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் ராணுவத்தினர் வசமிருந்த தனியாருக்கு சொந்தமான 1.5 ஏக்கர் காணி விடுவிப்புக்கான ஆவணம் அரசு அதிபரிடம் கையளிப்பு. அஸ்வசுமை 2ஆம் கட்டத்திற்கு தகுதி பெற்றும் இதுவரை வங்கிக் கணக்குகளை திறக்காத பயனாளிகள் தொடர்பில் அவசர அறிவிப்பு. முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் வேன் விபத்து. தெய்வாதீனமாக உயிர் தப்பிய சாரதி. புத்தளம் நாரக்கல்வி பிரதேசத்தில் கடலில் மிதந்து வந்த போத்தல் திரவத்தை அருந்திய 2 உயிரிழப்பு. மேலும் 2 வைத்தியசாலையில் அனுமதி. கிளிநொச்சி அக்கராயன்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட யூனியன் குளம் பகுதியில் இளைஞன் ஒருவர் காட்டில் சடலமாக மீட்பு. யாழ்ப்பாண மாவட்டத்தில் சேவையில் ஈடுபடும் அரசு மற்றும் தனியார் பேருந்து சேவையின் எதிர்கால திட்ட முன்மொழிவு குறித்தும் அதன் சவால்களை ஆராயும் முகமாகவும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் ஆகியோர் இன்று களவிஜயம் மேற்கொண்டுள்ளனர். குறித்த விஜயத்தின் போது நெடுந்தூர சேவை பேருந்து நிலையம், இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ் மத்திய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்டதுடன் குறித்த 2 பேருந்து நிலையங்களின் அதிகாரிகளுடனும் கலந்துரையாடி இருக்கும் சவால்கள் குறித்து கேட்டறிந்து கொண்டுள்ளனர். பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த பேருந்து நிலையம் பல காலமாக பல ஆண்டுகளாக செயலிழந்திருக்கிறது. மக்களின் பணத்துக்கு அங்கே சென்று பார்த்தபோது அங்கேயும் குறைபாடுகள் இருக்கின்றன. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், ஒரு இடத்தில் பேருந்து நிலையம் கொண்டு போகும்போது வாஷ்ரூமுகள் சிறந்த முறையில் இருக்க வேண்டும். அதே நேரம் சிறந்த கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதன் நிமித்தமாக களவிஜயம் செய்து பார்த்திருக்கிறோம். அதே நேரம் இங்கே அரச பேருந்து நிலையத்திற்கு வந்து களவிஜயம் செய்து பார்த்தபோது பல குறைபாடுகளை இனங்கண்டிருக்கிறோம். அந்த குறைபாடுகளை எதிர்வரும் காலத்தில் நிவர்த்தி செய்து மக்களுக்கு சிறந்த சேவை செய்யக்கூடிய நிலையங்களாக மாற்றுவது. தனியார் அரச பேருந்து என்று இல்லாமல் பேருந்து என்பது அனைத்து மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு பேருந்து, சேவை நோக்கத்துடன். அதனால் இன்று பார்த்தால் அரச பேருந்து தனியார் பேருந்து முரண்பாடுகள் அதிகரிக்கிறது. அதே நேரம் எங்களுக்கு தெரியும், முந்தி செல்வது ஓவர் ஸ்பீட்டில் செல்வது, ஸ்லோவாக செல்வது என்ற ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது. எதிர்வரும் காலத்தில் அந்த பொறிமுறைகள் அனைத்து பேருந்துகளுக்கும் GPS பொருத்தி அந்த கண்காணிப்பு என்பது டிஜிட்டல் மயமாகுவதற்கான நடவடிக்கை எடுக்கிறது. எதிர்வரும் காலத்தில் இங்கே இனங்காணப்பட்ட குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்டு இந்த பேருந்து நிலையத்தில் உண்மையாக நானும் அவதானித்திருந்தேன், புகைத்தல்கள் நடைபெறுகிறது. ஏனென்றால் மக்கள் செல்லும் இடத்தில் அந்த இடத்திலிருந்து புகைத்தல் செய்யும் போது மக்களுக்கு இடையூறாக ஏற்படுகிறது. போதைப்பொருள் வெத்திலை பாய்க்கின்றார்கள். எதிர்வருங்காலத்தில் இதற்காக கடுமையான நடவடிக்கை எடுப்போம். ஏனென்றால் இந்த பேருந்து நிலையத்தில் பார்க்கும்போது இரவு நேரங்களில் பல இளைஞர்கள் கூடி நின்று இங்கே பல பிரச்சனைகள் உருவாகியிருக்கிறது, சண்டைகள் உருவாகியிருக்கிறது. எதிர்வரும் காலத்தில் கூடலாம் வரலாம் மக்கள், அது ஒரு கொஸ்டி மோதலாக அமையக்கூடாது என்று நாங்கள் திரசம். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், மதுபானங்களை பாவித்து போட்டு ஒன்றுபடும் போது பிரச்சனைகள் உருவாகிறது. அதனால் இந்த பேருந்து நிலையம் என்றது மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய பேருந்து நிலையங்களாக நாங்கள் எதிர்வருங்காலத்தில் மாற்றுவோம் என்று திட்டமாக கூறுகிறோம். நவம்பர் 21ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி நுகைகொட பேரணிக்கு முன்னர் தன்னை சிறையில் அடைக்க அரசாங்கம் சதி செய்து வருவதாக பிவிதுரு ஹெல உரிமைய தலைவர் உதய கமன்பில கூறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசு சாரா நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒருவரால் சமீபத்தில் தனக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் புகார் அளிக்கப்பட்ட குறிப்பிட்டுள்ளார். மேலும் லஞ்ச ஒழிப்பு ஆணைய அதிகாரிகளே புகாரை தயாரித்து பதிவு செய்துள்ளதாகவும் அதில் தனது ஊடக அறிக்கைகள் மூலம் லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் பிரிவு 125 கீழ் ஆணையத்தின் பணிப்பாளர் நாயகத்தை அவதூறு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். මිනිසුන් නීතියට ගැටගසා හික්මවන නීතියේ ආධිපත්‍යයටයි. නීතියේ ආධිපත්‍යය ක්‍රියාත්මක කරන්නේ අධිකරණය. යම් පුද්ගලයෙකු නීතියේ රැහැනෙන් ගැලවෙනවා කියන්නේ ඒ පුද්ගලයාට එරෙහිව නීතිය ක්‍රියාත්මක කිරීම අධිකරණය මගහරිනවා නොකර සිටිනවා කියන කාරණයයි. විපක්ෂය සමගි වෙලා විපක්ෂයේ බලය පෙන්නුවම අධිකරණය බියටපත් වෙලා අධිකරණයේ විසින් විපක්ෂයේ දේශපාලකයන්ට එරෙහිව නීතිය ක්‍රියාත්මක කරන්නේ නැහැ කියන එකයි නිලන්ති මන්ත්‍රීතුමිය කියන්නේ. இலங்கையில் இன்று 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 2000 ரூபாயால் குறைந்துள்ளதாக இலங்கை நகைக்கடை உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,18,000 ரூபாயாகவும்
22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 2,94,000 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. யாழ்ப்பாண நகர் பகுதியில் 4 இளைஞர்கள் போதைப் பொருட்களுடன் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது அவர்களிடமிருந்து 7 போதை மாத்திரைகள் மற்றும் 90 மில்லிகிராம் ஹெரோயின் என்பன மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் வன்னி விளாங்குளம் மாவீரர் துயிரும் இல்லத்தில் 2025ஆம் ஆண்டு மாவீரர் நாள் நினைவுகளை அனுஷ்டிப்பதற்காக நேற்று சிரமதான பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. காலை மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு சிரமதான பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து மாவீரர் துயிரும் இல்லத்தில் முன்பகுதிக்கான வேலி அமைத்து பணிகள் ஆரம்பித்து இடம்பெற்று வருகின்றன. அஸ்வசுமை 2ஆம் கட்டத்திற்கு தகுதி பெற்றும் இதுவரை வங்கிக் கணக்குகளை திறக்காத பயனாளிகள் தொடர்பில் நலன்புரி நன்மைகள் சபை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த பயனாளிகளின் பெயர் பட்டியல் பிரதேச செயலகங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு அஸ்வசும நலன்புரி நன்மைகள் திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு இதுவரை வங்கிக் கணக்கு திறக்காத பயனாளிகள் தமது பிரதேச செயலகங்களுக்கு சென்று வங்கிக் கணக்குகளை திறப்பது தொடர்பான கடிதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த கடிதத்தை மக்கள் வங்கி, தேசிய சேமிப்பு வங்கி, இலங்கை வங்கி அல்லது பிரதேச அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றில் தமக்கு வசதியான வங்கிகளை ஒன்றில் சமர்ப்பித்து அஸ்வசும பயனாளி வங்கி கணக்கொன்றை திறக்க வேண்டும் எனவும் இந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கல்கிசை நீதிமன்ற வளாகத்திலிருந்து பிஸ்டல் ரக துப்பாக்கி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஏதேனும் ஒரு குற்றச்செயலுக்காக இந்த துப்பாக்கி நீதிமன்ற வளாகத்தில் வைக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கோட்டை நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலையாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்டத்தில் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் பரந்தன் பகுதியில் ராணுவத்தினர் வசமிருந்த தனியாருக்கு சொந்தமான 1.5 ஏக்கர் காணி இன்று விடுவிக்கப்பட்டுள்ளது. காணி விடுவிக்கப்பட்டதை அடுத்து விடுவிப்புக்கான ஆவணத்தை கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் எஸ் முரளிதரனிடம் இன்று மாவட்ட செயலகத்தில் வைத்து ராணுவத்தினர் கையளித்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஏனேன் வீதியில் 227வது கிலோமீட்டர் பகுதியில் வேன் ஒன்று வீதியை விட்டு விலகி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. கொழும்பு நோக்கி பயணிகளை ஏற்றிச் சென்ற குறித்த வாகனம் பயணிகளை கொழும்பில் இறக்கிவிட்டு மீண்டும் கிளிநொச்சி நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போதே விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது வாகனத்தின் சாரதி மாத்திரமே இருந்துள்ள நிலையில் அவர் தெய்வாதீனமாக சிறிய காயங்களுடன் தப்பியுள்ளார். புத்தளம் நாரக்கல்வி பிரதேசத்தில் தற்காலிக தங்குமிடம் ஒன்றில் இருந்த இருவர் ஒருவகை திரவத்தை அருந்திய பின்னர் ஏற்பட்ட சுகவீனத்தால் உயிரிழந்துள்ளனர். குறித்த இடத்தில் 4 இருந்துள்ளதுடன் கடலில் இருந்து மிதந்து வந்த போத்தல் ஒன்றில் இருந்த திரவத்தையே அவர்கள் அருந்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த திரவத்தை அருந்திய பின்னர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். ஏனைய 3 புத்தளம் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்ற 2 தற்போதும் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நாராயண்பேட்டை தாபரை மாவட்டத்தில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியொன்றில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியில் ஏற்பட்டுள்ள தீயை கட்டுப்படுத்துவதற்காக 13 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. குறித்த குடியிருப்பு தொகுதியின் 5வது மாடியில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதுடன் மேல் மாடிகளில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி அக்கராயன்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஜூனியன் குளம் பகுதியில் வசித்து வந்த இளைஞன் ஒருவர் வீட்டில் இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள காட்டில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 26 வயதுடைய அப்சரன் எனும் இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது. வெளிநாடு செல்லவிருந்த நிலையில் குறித்த இளைஞன் கடந்த 19ஆம் தேதி முதல் காணாமல் போயிருந்தார். இந்நிலையில் இளைஞனை கண்டுபிடித்து தருமாறு கோரி கடந்த 21ஆம் தேதி அக்கராயன்குளம் போலீஸ் நிலையத்தில் இவரது உறவினர்கள் முறைப்பாடு அளித்திருந்தனர்.